ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிட்டாங்க முதல் மேட்ச் ராஜ்கோட்டில். இப்போ எனக்கு என்னமோ தோணுச்சு, நானும் சொன்னேன். ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸ்கோர் வந்து 171 அடித்தாங்க. நீங்கள் சொன்னீங்க நல்லா பேட்டிங் பிச் தான் அப்படின்னு. இருந்தாலும் 171 அடித்து அதை சூப்பராக டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இனிஷியல் தாட்ஸ் என்ன? இனிஷியல் தாட்ஸுக்கு முன்னாடி ஒரு கரெக்டா சொன்னீங்க. எனக்கு என்னமோ தோணுது இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு. இந்த மேட்ச் வாட் வில் பி த டிஃபைனிங் மொமெண்ட் அப்படின்னு நேற்று ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மிடில் ஆமாம். ஓவர்ஸ் 7 to ம். 15ல எந்த டீம் பெட்டரா பேட்டிங் ஆடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ கண்டிஷன்ஸுங்கிறது கிங். ஓகே, இப்போ வந்துட்டு இத்தனை பேர் லேப்டாப் எல்லாம் வச்சுன்னு உட்காந்துருக்கீங்க. ஓகே, ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட். 7 to 15ல எந்த டீம் பேட்டிங் ஆட போறாங்களோ பெட்டரா, தட் டீம் இஸ் கோயிங் டு வின் த கேம். தட் இஸ் அ பாட்டம் லைன் பாயிண்ட் தட் ஹஸ் பீன் டோல்டு. ரெண்டாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் T20ல 130 13 ஓவர்ல சேஸ் பண்ணாங்களாம். பேட்டிங் வந்து ரிஃப்ரெஷிங்கா இருக்கான் பாக்குறதுக்கு. அடிச்சா நல்லா இருக்கும். அது வந்து ப்ரெஷர் போடுதான் ஆப்போனன்ட்ஸ் மேல. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்ச உடனே போன மேட்ச் என்ன சொன்னேன்? அக்லி வின் ஃபார் இந்தியா சொன்னா இல்லையா? இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட் 2-0, பட் இட் இஸ் அக்லி வின். இது கடிக்கும் இந்த அப்ரோச், இது கடிக்கும் இந்த அப்ரோச் அப்படின்ட்டு. முதல் மேட்ச் அபிஷேக் சர்மா ரன் அடிச்ச உடனே பறக்குது ட்விட்டர். இஷ்டத்துக்கு எல்லா பக்கமும், யோ அவர் ஆட விடுங்கயா, அவர் எல்லா பாலும் அடிக்கணும், அடிங்க, எல்லா பாலும் அடிங்க. என்ன ஆச்சு? தான் நடக்கும். இது வந்து ஒரு ஸ்லோ பாட்டா. இன்னொரு இது என்ன சொன்னோம்? டீம் பேட்டிங் செகண்ட் 5 மேட்ச்ல has only scored 160 once in the completed 5 innings. சொன்னமா இல்லையா அதையும்? அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? இப்ப they have put a target of 172 அப்படிங்கும் போது it is not a big score, பட் இட் இஸ் நாட் அ ஸ்மால் ஸ்கோர் ஆல்சோங்கும் போது நீங்க காஷனோட ஆடிக்கணுமா வேண்டாமா? ஒத்த கையில அடிக்கிறீங்க. ஒரே மாதிரி இங்க போட்டா இங்க சுத்தி அவுட் ஆறீங்க. கேட்டா T20 கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் டாமினேட்டிங். நல்லா இருக்கே, கிரௌடுக்குலாம் நல்லா இருக்கு, கை தட்டுறாங்க, எல்லா மாதிரி சுத்துறாங்க. மேட்ச் தானே தோத்து போச்சு, போகட்டும். சாம்பியன்ஸ் டிராஃபியும் போகட்டும், T20 வேர்ல்ட் கப்பும் போகட்டும். அதாவது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, தட் இஸ் வாட் பீப்புள் ஹஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு தியரி சொல்றேன் பாருங்க. 120 கொஞ்சம் பால் கம்பீர ஓட்டுற மாதிரி தெரியுது. கம்பீர ஓட்டல, இந்தியா தோத்து போன வருத்தத்துல சொல்றேன் நான். யாரையுமே நான் ஓட்ட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஐ மைட் பி ரைட், ஐ மைட் பி ராங், தி வியூவர்ஸ் கேன் சே தட். 120 பால் T20. நீங்களே வந்து கிரிக்கெட் ஆக்டிவா ஆடுறீங்க. நீங்க 220 அடிச்சாலும் 35 டாட் பால் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அத the scoring shots will only be 85. இப்ப நல்ல கிரிக்கெட் ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரன்ஸ் பர் பால் வில் பிகம் 2.7 to 3.1. 222 ரன் அடிச்சிருப்பான், பார்த்தா 34 டாட் பால் ஆடிருப்பான். அந்த 34 டாட் பால்ல தான் உங்களுக்கு விக்கெட்டு விழும். அப்படிங்கும் போது அது அந்த பிளைண்ட் ஸ்லாகிங்ல தான் விழும். அபிஷேக் சர்மா வாஸ் கேண்டரிங் அலாங். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கேண்டரிங் அலாங், தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ வுட் சே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் 3 மேட்ச் ஒரே மாதிரியான டிஸ்மிசல். இப்ப வந்துட்டு அது டிஸ்கஸும் பண்ண ஆஷோட ஷோல. அவங்க குத்து குத்து நீங்க குத்துறாங்க. அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்? அவர் முந்தி வந்து இப்படி நகர்ந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் மேல அடிப்பாரு. அது இல்லாம எல்லாத்தையும் புல் பண்ணி அவுட் ஆறாரு. இப்ப முதல்ல வந்து இப்ப தியரி சொன்னோம். இப்ப 185ங்கிறது கமாண்டிங் ஸ்கோர். 185 அடிச்சா நீங்க டெஃபினட்டா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. இப்ப பாருங்க எப்படி வந்துட்டு பேட்டர்ன் போயிருக்கு அப்படின்னு பாருங்க. இப்ப வந்து 46 for 1 சொன்னோம் பவர் பிளேல. அதுவும் இன்னொன்னு சொன்னோம், இங்க நிறைய விக்கெட் விழும். அதனால வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இங்க நீங்க வந்துட்டு விக்கெட் விழக்கூடாது பவர் பிளேல அப்படின்னு சொல்லி 46 for 1 சொன்னோம். இங்கிலாந்து 52 for 1 டிக்கு. இந்தியா 51 for 3 கிலோ சங்கிய. 7 to 10. ஒவ்வொருத்தரையும் சொல்றப்ப இங்கிலாந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க, அவ்வளவு நல்லா 52 for 1. ஐடியாவே இல்லை, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டா. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, 80 for 2. 10 ஓவர்ல இது வந்து, சாரி, 87 for 3 10 ஓவர்ல. 123 for 6 15 ஓவர்ல. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒன்னப்படி என்னப்படின்னு அப்படியே ஒரு 48 ரன் அடிச்சுட்டு 170 வந்துட்டாங்க. இந்தியா பாருங்க, இந்தியாவோட ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா, இந்த 51 for 3 பவர் பிளே அங்கேயே கேம் க்ளோஸ். 7 to 10 பாத்தீங்கன்னா 78 for 4. 11 to 15 100 for 5 க்ளோஸ். இப்ப மிடில் ஓவர்ஸ்ல பாருங்க, இங்கிலாந்து ஸ்கோர் 71 அண்ட் இந்தியா ஸ்கோர் 49 இந்த மிடில் ஓவர்ஸ். கேம் இஸ் க்ளோஸ்டு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த வாஷிங்டன் சுந்தரோட ரோலை பத்தி நம்ம சொன்னோம். இப்ப யோசிச்சு பாருங்க, 4 ஓவர் ஆயிருக்கு. இப்ப இந்த பென் டக்கெட் வந்து பேட்டிங் 24 of 9 balls அப்படியே காத்துட்டு இருக்காரு அடிக்கிறதுக்கு. 5வது ஓவர்ல நீங்க வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரீங்க. அது எந்த மாதிரியான லாஜிக்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ மோஸ்ட் டிஃபிகல்ட் ஓவர்ஸ் டு போல் இஸ் இன் பவர் பிளே 5th and 6th. ஒத்துக்கிறீங்களா இல்லையா சார்? பிகாஸ் த பேட்ஸ்மேன் வில் பி வெயிட்டிங் டு ம். லான்ச். ஒன் ஆஃப் த பேட்ஸ்மேன் வில் கெட் செட்டில்டு. 5வது ஓவருக்கு இவர் கொடுத்து, போன மேட்ச் ஒரு ஓவர்ல 9 ரன், இந்த மேட்ச் ஒரு ஓவர்ல 15 ரன். வாட் சிக்னல் ஆர் வாட் கான்பிடன்ஸ் ஆர் யூ கிவிங் டு சம்மர் லைக் வாஷிங்டன் சுந்தர்? ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, ஷமி வந்து 2 பக்கமா ஆட்னார் விட்டு சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. பட் இந்த அப்ரோச்சை இந்தியா மாத்தலன்னா, இங்கிலாந்து படுகேவலமா பேட்டிங் ஆடினாங்க. பட் இது 170 என்னை பொறுத்த வரைக்கும் டியூ வந்ததுக்கு இட் இஸ் அ பார் ஸ்கோர். இந்தியாவோட சேஸ்ட் டெரிபிள் பிளானிங், டெரிபிள் பேட்டிங், டெரிபிளா எல்லா மாதிரியும் சுத்துறாங்க. இப்படி சுத்துனாங்கன்னா நெக்ஸ்ட் ஹை ஸ்கோரிங் வென்யூஸ் இருக்கு, புனேன்னு மும்பைலையும். 2-0 இருந்துட்டு there is a good chance that they might lose the series. Hopefully they will correct their mistakes. ஓகே. துருவ் ஜூரல் பத்தியும் பேசணும். இப்போ உட்கார வைப்பாங்கலாம் பேசணும். பட் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த சான்ஸ் ஆனால் நம்பர் 8ல கொடுத்தாங்க. இது கொடுக்கறதா இல்லை கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கிறதா? நான் உங்களை அந்த கேள்வியை தான் சார் கேட்கிறேன். ஒரு பிளேயரை கேள்விக்கே பதில் கேள்வியா? இல்ல இல்ல, நான் உங்களை கேட்கிறேன். ஒரு பிளேயரை நீங்க வந்துட்டு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் எங்க வேர் இஸ் ஹி சக்சஸ்ஃபுல் அட் அப்படிங்கிறது அந்த சிச்சுவேஷன்ல அவர் கொடுக்கணும். இல்லைன்னா அவர் ஆடாதீங்கன்ற நானு. ஐ ரேட் அக்ஷர் பட்டேல் அண்ட் ஆல் தீஸ் கேஸ் வெரி வெரி ஹைலி. பியூட்டிஃபுல்லா போட்டார். வருண் சக்கரவர்த்தி வாஸ் பினாமினல். அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனம்? பிரில்லியண்டா போட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி ரவி பிஷ்ணா இன்னைக்கு அடி வாங்கினாரு. இட் ஹேப்பன்ஸ். அக்ஷர் பட்டேல் வாஸ் கிளாஸ். இப்ப துருச்சுரல்னு ஒருத்தரோட ரோல் என்ன? ஒரு விக்கெட் கீப்பிங்கும் பண்றது இல்ல, ஒரே ரோல் பேட்டிங் தான். அவரை நீங்க முன்னாடி இறக்குவீங்களா இல்ல நம்பர் 8ல மேட்ச் முடிஞ்ச அப்புறம் நீங்க இறக்குவீங்களா? வாட் இஸ் த சிக்னல் ஆர் கிவிங்? போன மேட்ச் அவர் நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க, மிஸ் பண்ணாரு. இந்த மேட்ச் நம்பர் 8 கொடுத்தீங்க, நீங்க சொன்ன மாதிரி 2 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பட் என்ன, வாட் டிட் யூ கெயின் அவுட் ஆஃப் ஹிஸ் இன்க்ளூஷன்? ஐ அம் ஆஸ்கிங், வாட் இஸ் த கெயின் யூ அவங்க ஆர் கெட்டிங்? ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் பாக்குறாங்களே, அதை பத்தி அதுதான் பார்த்து பார்த்து இறக்குறாங்க ஒரு ஒருத்தரையும். நான் தான் திருப்பி திருப்பி சொல்லணும் சார். வாட் எவர் வி ஆர் டிஸ்கசிங் இஸ் நாட் கமிங் ரைட் ஆல்வேஸ். இட் வில் கோ ராங், இட் வில் கோ ராங். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த ஸ்போர்ட். ஆனா நீங்க காமன் சென்ஸே இல்லாம ஒரு சிலதெல்லாம் பண்றீங்க பாருங்க. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு துருச்சுரல் மாதிரி ஒருத்தர் எடுக்கிற, இறக்கி விடியா நம்பர் 5. எதுக்காக அவர் ஆடுறீங்க? ஒரே ஒரு ரோல் பேட்டிங். இந்த வாஷிங்டன் சுந்தரோட கான்பிடன்ஸே உடைச்சிருவாங்க சாம்பியன்ஸ் டிராபி போறதுக்குள்ள. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு மேட்ச்ல 9 ரன், இந்த மேட்ச்ல ஒரு ஓவர்ல 15 ரன். இப்ப there is a good chance that he might warm the bench next game. இப்ப என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு மும்பைலையும் புனேலையும் பவுன்ஸ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசா எஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க. டியூ வேற பயங்கரமா வரும். ஆன் த ரைஸ் இதுவா இருக்கும். பிச்சு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஹர்ஷதீப் சிங் உள்ள வரணும்னா ஷமி ஹாஸ் டு ஸ்லோலி பில்ட் அப் டு சாம்பியன்ஸ் டிராபி. அப்ப என்ன பண்ணுவாங்க? வாஷிங்டன் சுந்தரை உட்காத்தி வச்சுட்டு ஹர்ஷதீப் சிங் கொண்டு வருவாங்க. இஸ் திஸ் த கைண்ட் ஆஃப் அ கான்பிடன்ஸ் வாட் யூ ரியலி வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் அ பிளேயர் whom you feel is a genuine starter in Champions Trophy? தெரியாது. நான் தான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். What is the gain out of these two players who are getting to the squad, Dhruv Jurel and Washington Singh? Zero. அதாவது இந்த ரம்மி செய்யற வரைக்கும் ஒரு கார்டை வச்சிருப்பாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ரம்மி சேர்ந்தோன்னா அந்த கார்டை போட்டுருவாங்க கீழே. அதுதான் அன்பார்ச்சுனேட்லி நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல இதுதான் பதில். பட் அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் த கேஸ். பட் இங்கிலாந்து கிரெடிட் டு தம் பிடாக். ஏன்னா எல்லாருமே வந்து ஹெவிலி ஃபேவர்ட் இந்தியா டு வின். இந்தியன் கண்டிஷன்ஸ் வருண் சக்கரவர்த்தி பால பிக் பண்ண முடியல, 5 விக்கெட்டு. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல தே ஆர் த கிங்ஸ். அதை வி ஹேவ் டு அக்செப்ட் இட். அதுலயுமே வந்து ஆஃப்டர் 2 losses கம்மிங் பேக் இஸ் நாட் ஈஸி. பட் தே கேம் பேக் அண்ட் ஒன் டுடே. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒன்னே சொல்லுங்க. as much as we criticize or we give a feedback, see, credit has to be given where it's due. லியம் லிவிங்ஸ்டன் பிரில்லியண்டான ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு. என்ன பண்ணுவாரு? அந்த அந்த ஒரே ஒரு பால் தான் இறங்கி ஒரு 6 அடிச்சாரு சொன்ன அக்ஷர் பட்டேல். ஃபேண்டசியில பாயிண்ட் கொடுப்பாருன்னு. அக்ஷர் பட்டேல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி பிஷ்ணாய ரொம்ப அழகா லைனை கவர் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அதான் நான் என்ன சொல்றேன்னு, ஸ்கில் லெவல்ஸ் நெவர் டு பி கொஸ்டின்டு. அபிஷேக் சர்மாலாம் என்னோட டீம்ல வந்து முதல் பேரா நான் எழுதுவேன். அதெல்லாம் சந்தி சேம் திங் ஹேப்பன்ஸ் டு பீப்புள் லைக் மேக்ஸ்வெல் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் ஆல்சோ. இட் இஸ் ஆல் அபவுட் ஓகே, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எடுத்து கரெக்டா நான் ஆடுறேன்
அப்படின்னு அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுப்பாங்க மேட்ச். இன்னைக்கு அவர் அடிச்ச அந்த 40 ஆட் ரன்ஸ் தான் வாஸ் ரியலி த கேம் சேஞ்சர் என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல புட்டுன்னு போயிருக்கோம் இங்க. இதே வந்து ஒரு 150 அடிச்சிருந்தாங்கன்னா க்ளோஸ். இந்தியா வேதே ஸ்டார்டட் ஒத்த கையெல்லாம் போர் அடிச்சாரு அபிஷேக் சர்மா. ஒத்த கையில போர் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஷாட் ஒன்று ஆடினாரு எக்ஸ்ட்ரா காஸ் மேல. அதுக்கப்புறம் சுத்தினாரு தேர்ட் மேன் மேல ஒரு எட்ஜ் போச்சு. அப்பவே நீங்க எப்படி யோசிக்கணும் உடனே ஓகே இது வந்து இன்னும் அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம் இந்த பிச்சு வந்து சரி, பயங்கர 24 ரன் அடிச்சிட்டாரு பீடா. அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ்னா ஒரு 7 8 மேட்ச் அடிக்கவே இல்லையே. சூரியகுமார் யாதவ் எப்படி ஆடினாரு? பொறுமையா ஆடினாரா? எப்படி ஆடினாரு சூரியகுமார் யாதவ்? வந்த உடனே என்ன ஒரு ஷாட் பின்னாடி ஒரு சிக்ஸ் அவர் எடுத்தாரு. அவுட். அது அவரோட பிரெட் அண்ட் பட்டர். காலுக்கு போட்டின்னு பிக்கப் அடிச்சிருவாரு. அவர் அவுட் ஆன ஷாட் என்ன ஷாட்? அந்த சுச்சுவேஷனுக்கு அது தேவையா? தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ ஆஸ்கிங் அபவுட். டு அன் எக்ஸ்டென்ட் நான் என்ன சொல்லுவேன், இப்ப சஞ்சு எப்படின்னா அது ஒரு ஈகோ மாதிரி ஆயிடும். ஆனா நீ எல்லா மேட்சும் எனக்கு நீங்க ஷார்ட்டா போடுற, நீ ஆளை வச்சு அடிக்கிற, தூக்கி அடிக்கிற பாரு வெளியே அப்படின்னு அடிச்சாரு. ஐம் நாட் சப்போர்ட்டிங் இட் பிகாஸ் அது பார்ஷியலா இருக்கும் மற்ற பிளேயர்ஸ் சொல்லும் போது. அந்த ஷார்ட்டை கர்வ் பண்ணிக்கலாம். டு an extent இட் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பர்டிகுலரா இப்போ வந்து இவர் அவுட் ஆனாரு. அபிஷேக் சர்மா அவுட் ஆன உடனே என்ன பண்ணிருக்கணும் சூரியகுமார் யாதவ்? திலக் வர்மாட்ட சொல்லிட்டு திலக் வர்மா காட்ட குட் பால். நான் வந்து பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஓகேப்பா ஒரு 12 ஓவர் வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு போவோம், அந்த மிடில் ஓவர்ஸ்ல தான் கட்படா இருக்கும் அப்படிலாம் இப்ப அடிச்சு அப்புறம் என்ன ஆகுது உங்களுக்கு 3 விக்கெட் போனோடனே என்ன பண்றீங்க? இப்ப ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் எல்லாம் ரன்ன பால் ஆடுறாங்க. அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா கேம் போயிடுச்சு அப்ப கையை விட்டு திலக் வர்மா அவுட் ஆன உடனே. ப்ரொமோட் பண்ண வாஷிங்டன் சுந்தரும் சரியா ஆடலையே. சார் விக்கெட் போயிடுச்சு சார். நீங்க என்ன வாஷிங்டன் சுந்தராவது கொஞ்சம் தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. ஒரு லெவலுக்கு மேல இட் லுக் லைக் இந்தியா இஸ் கோயிங் டு கெட் போல்ட் அவுட் வெல் பிஃபோர் 20 ஓவர்ஸ். அப்ப நீங்க என்ன சொல்லி அனுப்புவீங்க டக் அவுட்ல இருந்து? பொறுமையா ஆடு, அவசரப்படாத, கடைசி 4 ஓவர் பாத்துக்கலாம். யோ அதைத்தானையா சொல்றோம், முதல் 6 ஓவர்ல அடிங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வாங்க, பட் எல்லா பாலையும் அடிக்காதீங்கன்னு. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் என்னோட அல்கோரிதம் போட்டிருந்தேன் 6 ஓவர்ல 49 for 1 இருக்கணும் இந்தியாவில். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து 51 for 3. நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். 49 for 1 சஞ்சு சாம்சன் எடுத்தோன்னே அவுட் ஆயிட்டாரு. இப்போ உங்களுக்கு வந்து அபிஷேக் சர்மாவும் கையில் இருக்காரு 49 for 1. ஒரே ஒரு ஸ்பின்னர் இருக்காரு ஆதில் ரஷீது. இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்களா? ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ கொஸ்டின். வச்சிருப்பாங்களா அப்படின்னு உடனே நம்ம மாத்தியும் சொல்ல முடியாது. பட் தென் தே ஹேட் a better chance of winning India from that point. நான் என்ன சொல்றேன்னா 172 அப்படிங்கிறது பார் ஸ்கோர். 172 இஸ் நாட் அ வின்னிங் ஸ்கோர். இப்ப நேத்து நம்ம ஒரே ஒரு இது ஸ்டாட் கொடுத்தோம். இஃப் யூ ரிமெம்பர், வாட் இஸ் கோயிங் டு பி த ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த 5 மேட்ச் ஆடுறதுல? ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இஸ் 189. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் இஸ் 158. ஓகே, இன்னைக்கு இந்தியா எவ்வளவு அடிச்சாங்க? அவ்வளவுதான் அடிச்சாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த 189க்கு நீங்க 17 ரன் கம்மியா கொடுத்துட்டீங்கன்னா போலர்ஸ் ஹவ் டன் தேர் ஜாப். நீங்க எப்படி ஒரு T20 கேமை நீங்க பிரிக்கணும்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஹஸ் டன் தேர் ஜாப். 172 டார்கெட் வெரி வெல் டன் கன்சிடரிங் த பேட்டிங் லைனப் India has got, which is someone is coming at number 8, Dhruv Jurel is coming at number 8 அப்படிங்கும் போது it is a total failure when it comes to batting, which has to be accepted honestly. That is only happening because of the approach. போன தடவை நம்ம என்ன சொன்னோம், இந்தியா இங்கிலாந்து 2 பேரும் பேட்டிங் பேத்தட்டிக்கா ஆடினாங்கன்னு சொன்னோம். எங்க இங்கிலாந்து தப்பிச்சாங்கன்னா இங்கிலாந்து ஒரு 1 டவுன், 52 for 1 in power play. India 51 for 3 in power play. அந்த 2 விக்கெட் குஷன்ல இங்கிலாந்து தப்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்து 3 விக்கெட் விழுந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், போன ஃபர்ஸ்ட் T20 மாதிரி 140 பிலோ பார் ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த 170 175ங்கிறது ஒரு மாதிரியான சேஸ், இப் நாட் அ மமூத் சேஸ். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி டீம், நல்ல ஒரு ஃபீல்டிங் டீமோட, ஒரு ப்ரூவன் சாம்பியன் டீமோட நீங்க ஆடுறீங்கன்னா, இந்த அப்ரோச்சை நீங்க எடுத்தீங்கன்னா தேர் இஸ் a chance that you might fumble. அதே மாதிரி இப்போ மேட்ச் நீங்க வந்து ஒரு T20 கேம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கேம் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஒரு பாயிண்ட் எது கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு பார்க்கணும். இப்ப முதல் 2 மேட்ச் என்ன சொன்னோம், ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல எவன் நல்லா போறானோ அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு. இங்க வந்து மிடில் ஓவர்ஸ்ல யார் நல்லா பேட்டிங் ஆடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னா, அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் அந்த வென்யூல கிராக் பண்ணி அந்த ஃபேஸை நான் எப்படி வின் பண்றேன் அப்படின்றது தான் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாம நீங்க கிரிக்கெட் ஆடினீங்கன்னா, ஈவன் தோ யூ ஆர் ஹோஸ்ட் நேஷன், யூ வில் சஃபர் பாட்டம் லைன். போன தடவை அக்லி வின் ஜெயிச்சாங்க. நவ் திஸ் கேம் தே ஆர் ஹம்பிள்ட் பை இப்படி இங்கிலாந்து. லாஸா? ஃபுல் ஃபுல் கிரெடிட் டு இங்கிலாந்து. இதுல வந்து தெர் இஸ் நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் இங்கிலாந்து. சரி, அப்ப அந்த மிடில் ஓவர்ஸ் இங்கிலாந்து சரியா ஆடாம பண்றதுக்கு அர்ஷதீப் ஆடி இருந்தாலும் இவங்க இந்த 52 for 3 வந்திருக்கலாம். நிறைய இன்னும் 2 ஏர்லி பிரேக் த்ரூஸ் கொடுத்துருந்துருக்கலாம் அர்ஷதீப் ஆடி இருந்தா.
அவரை ரெஸ்ட் பண்ணதும் ஒரு காரணமா இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து டாஸை வின் பண்ணாலே டியூ வந்துடும் பவுலிங் போடுறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத கூட நான் ஒரு இதுவா சொல்ல மாட்டேன் சார். நார்மலி நான் கமெண்ட் பண்ணுவேன். இப்ப சொல்லியிருப்பேன் நான் 159 தான் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரு. நீ வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டா அங்கேயே இல்ல, மேட்ச் நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்றதுல ஏன் தயக்கம்? அந்த திருப்பி திருப்பி நான் சொல்றேனே, when you got four spinners, when you got அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு போல் செகண்ட் பிகாஸ் ஐ காட் ஃபோர் ஸ்பின்னர்ஸ் பிகாஸ் ஆஃப் த பிளேயிங் லெவன் வாட் தேவ் காட் இஸ் அ பிகஸ்ட் ப்ராப்ளம். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், இஃப் யூ ரிமெம்பர், ராஜ்கோட்ல ஃபாஸ்ட் போலிங் தான் எடுக்கும் அப்படின்னு. இந்த வருண் சக்கரவர்த்தி ஒருத்தர் வந்து அதை மாத்தி காமிச்சிட்டாரு. ரவி அக்ஷரும் பிஷ்னாய் நல்லா போட்டாரு, அக்ஷர் நல்லா போட்டாரு. அக்ஷர் நல்லா போட்டாரு. ரவி பிஷ்னாய் வாஸ் எக்ஸ்பென்சிவ். வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர் தான் போட்டாரு. வருண் சக்கரவர்த்தி வாஸ் எக்ஸப்ஷனல். இங்க நம்ம என்ன சொன்னோம், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடியே ஆகணும், ஆடியே ஆகணும்னு. இப்ப அவன் எப்படி வச்சு மேட்ச் ஜெயிச்சான், பின்னர் வச்சு ஜெயிச்சான மேட்ச் அவன். இப்ப உங்களுக்கு அவன் என்ன பண்ணா, ஒரே ஒரு விக்கெட் தான் விழுந்தது ஆதில் ரஷீதுக்கு. லியம் லிவிங்ஸ்டன் ஒரு ஓவர் தான் போட்டாரு, 11 ரன் அதான் கொடுத்தாரு. மேட்ச் தட் வாஸ் ஒன் பை தம் வித் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்ப இவங்க இந்த தியரியே வந்துட்டு, நான் தான் சொன்னேன் எனக்கு அர்ஷதீப்பா ஆடி இருக்கணும், ஷமி ஆடி இருக்கணும், அதை நான் பெருசா சொல்ல மாட்டேன். அது சொன்னா வந்து எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் யூ ஆஸ்க் வேலிட் பாயிண்ட் அண்ட் கிவ் அன் எக்ஸ்பிளனேஷன். மேட்ச் எங்க போச்சுன்னா, ஓவர் நம்பர் 7 to 15 பேட்டிங் விச் இங்கிலாந்து வேர் பெட்டர். ஓகே. ஆனா அந்த மிடில் ஓவர்ஸ் நீங்க சொன்னீங்க, இப்போ இங்கிலாந்து எல்லா பவுலர்ஸுமே நல்லா போட்டாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் அதில் ரஷீத் வாஸ் பிரில்லியன்ட். இந்த மிடில் ஓவர்ஸ் வந்து ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணிட்டாரு, பெருசாவே அவங்களால அடிக்க முடியல. சார் ஏன் அடிக்க முடியல? 6 விக்கெட் போயிடுச்சு பவர் பிளேல. இப்ப சாரி 3 விக்கெட் போயிடுச்சு பவர் பிளே. இன்னும் உடனே வந்து திலக் வர்மாவும் அவுட் ஆயிட்டாரு. அப்போ உங்களுக்கு இந்த 7 to 15 என்ன ஆகும்? நார்மலா சரி 15 வரைக்கும் எடுத்துட்டு போலான்னு. ஏன்னா 4 விக்கெட் போயிடுச்சு. உனக்கு 10 ஓவர்ல 78 for 4 எப்படி அடிப்பீங்க நீங்க? எங்க உங்களுக்கு சூனியம் வச்சாங்கன்னா இந்த பவர் பிளேல தான். யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. வந்து எல்லா பாலையும் சுத்து, எல்லா பாலையும் சுத்துன்றாங்க. எல்லா பாலையும் சுத்துனீங்கன்னா இந்த 170 சேசிங் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். இங்கிலாந்து நல்லா பேட்டிங் ஆடினாங்கன்னா சொல்லவே இல்லை. நீங்க லியம் லிவிங்ஸ்டன் நல்லா ஆடிட்டாரு. லியம் லிவிங்ஸ்டன் அவுட் ஆயிருந்தாங்கன்னா தே குட் ஹவ் பீன் சூப்பர் ட்ரபிள். அப்புறம் அந்த லாஸ்ட் விக்கெட் வேற அப்படி இந்த வுட்டும் ரஷீது வேற அப்படி தள்ளி தள்ளி கொஞ்சம் ரன் வேற தேத்திட்டாங்க. கிரெடிட் 10 ரன் அடிச்சாங்க ரெண்டு பேரும். தோத்தது 26 ரன்ல தானே சார் உங்களுக்கு. அதான் முக்கியம், அது ரொம்ப முக்கியங்கிறேன். நான் தான் சொல்றேனே உங்களுக்கு, இவங்க எல்லாம் வந்து தப்பு பண்றாங்கன்னா அதுதான் நினைக்கிறாங்க, வச்சு எல்லா பாலையும் வச்சு இடிக்கிறேன் அப்படின்னு. ஒரு நான் தான் சொல்லி 40 for 1 இந்தியா இருந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. பிகாஸ் இங்கிலாந்து டசன்ட் ஹேவ் தி ஸ்பின்னர்ஸ் டு சோக் யூ, ஒன்லி த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹஸ் டு போல் அப்படிங்கும் போது இதுல வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ என்னன்னா கோயிங் டு புனே அண்ட் மும்பை, ஒன் ஆஃப் த டூ ஹையஸ்ட் ஸ்கோரிங் வென்யூஸ். ட்ரூவா பால் வரும், செம பவுன்ஸ் ஆகும். அங்க பெருசா ஸ்பின்னர்ஸ் இருக்க எஃபெக்டிவாவும் இருந்தது இல்ல. ஒன்லி அது பர்டிகுலர்லி வாங்கடை பாத்தீங்கன்னா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான். பட் வருண் ஹஸ் பீன் bowling exceptionally. India has to find a way to play both Arshdeep and Shami in the next game. ஆல் ஆஃப் அ பாருங்க 2-0 லீடிங். இப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க, இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாங்க. ஆல் ஆஃப் அ சடன் you're going to play for the series from 2-0 up and you're going to put pressure on your own self. ஏன்னா மொமெண்டம் அங்க போயிடும். இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னா India has to really find a way to modify their approach. இந்த approach is not going to win them a cricket match in my humble opinion. ஓகே, பட் ஃப்ரம் வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் நல்லா சீரிஸ் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போதான். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அந்த மேட்ச்க்கும் வில் கம் பேக். இப்போ உங்களோட ஃபைனல் தாட் சொல்லிருங்க. அதுதான் நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் ஹாப்பி பிகாஸ் திஸ் ஹஸ் given a wake up call. என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பிளே குட் கிரிக்கெட் to win a cricket match, which they did on the first game. They ticked everything. Crash பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கேம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. லாஸ்ட் கேம் இட் குட் ஹவ் கான் ஈதர் வே. ஐம் டெல்லிங் யூ, அந்த கேட்ச ரஷீத் பிடிச்சிருந்தாருன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு இங்கிலாந்தோட போய் 2-1 அப். அதனால போன தடவை மேட்ச் அக்லி வின்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நானே போய் ஒரு சில கோச் சொல்லுவேன், இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். யோ ஜெயிச்சுட்டாங்க, ஓடியா ஜெயிச்ச அப்புறம் ஏன் புலம்புற, அந்த மாதிரி சொல்றவங்களை நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இட்ஸ் வேக்கப் கால் ஃபார் இந்தியா. கரெக்டா நீங்க கால் பண்ணீங்க, அதனாலதான் உங்களை ஆக்டோபஸ் நான் வந்து செல்லமா கூப்பிடுவேன். 2 மேட்ச் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கூப்பிடுறாங்க. நன்றி, மிக்க நன்றி. அதனால வந்து எனக்கு தோணுது பீடாக் அப்படின்னு ஒரு கால் நீங்க பண்ணதுன்றது ஒரு சாமானியப்பட்ட கால் இல்ல. அண்ட் இங்கிலாந்து வந்து சரி ஆக்டோபஸ் சொல்லிட்டாருப்பா, மரியாதை கொடுக்கணும், சல்யூட் அடிக்கணும்னு சல்யூட் பண்ற மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நத்திங் இஸ் லாஸ்டட். எனக்கு என்னன்னா தட் இஸ் வாட் எக்ஸாக்ட் ஒன். பி டாக்டிக்கல், பி ஸ்ட்ராட்டஜிக்கல் அண்ட் மேக் ஷூர் தட்
யூ கெட் தட் கரெக்ட் பாயிண்ட். புனேல ஒரு பாயிண்ட் கண்டிப்பா சொல்லுவேன், எங்க மேட்ச் வந்துட்டு இந்த பாயிண்ட் நீங்க அடிச்சீங்கன்னா ஜெயிக்க முடியும்னு. ஹோப்ஃபுல்லி இந்தியா வில் கம் பேக் ஸ்ட்ராங் அண்ட் அட்லீஸ்ட் சீல் த சீரீஸ் 3-1 in Pune. Our next episode is going to be the match preview for the fourth T20 between England and India to be happening in Pune, which is going to be a run feast in my opinion. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.